கோடை காலம் தொடங்கியுள்ள நிலையில் பெங்களூருவில் கடுமையான தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இதனை கருத்தில் கொண்டு குடிநீர் பயன்பாடு தொடர்பாக மாநில அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. வறட்சியின் பிடியில் சிக்கி இருக்கிறது கர்நாடக தலைநகர் பெங்களூர். குறிப்பாக ஸ்ரீராமபுரம், ஆர் நகர், காக்ஸ்டவுன், கேஜி ஹள்ளி, டிஜே ஹள்ளி, ஜெயநகர், ராஜாஜி நகர், சிவாஜி நகர், ஹெப்பால் உட்பட நகரின் பல்வேறு பகுதிகளில் மக்கள் தண்ணீரின்றி தவிக்கின்றனர். பெரும்பாலான போர்வெல்கள் தண்ணீரின்றி வற்றியுள்ளன. பணம் இருப்பவர்கள் டேங்கர்கள் மூலம் தண்ணீரை வாங்கிக் கொள்ளும் நிலையில் குடிசை பகுதிகளில் வசிக்கும் சாமானிய மக்கள் அதிக தொகை செலுத்தி தண்ணீர் வாங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் குடிநீர் தட்டுப்பாடு காரணமாக அதிகாலை முதல் இரவு வரை தண்ணீர் பிடிப்பதிலேயே நேரம் கழிந்து வருவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். 5 ரூபாய் கட்டணம் செலுத்தி 20 லிட்டர் கேன்களில் தண்ணீர் நிரப்பும் சுத்தமான தண்ணீர் மையங்களிலும் இரவு 11 மணி வரை கூட்டம் அலைமோதுகிறது. பல இடங்களில் அந்த மையங்கள் செயல்படாமல் உள்ளன. இதை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. பெங்களூருவில் 67,000க்கும் மேற்பட்ட தொழில்நுட்ப நிறுவனங்கள் இயங்குகின்றன. அந்த நிறுவனங்களிலும் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. மாநிலத்திற்கு முக்கிய வருவாய் வழங்கும் அந்த நிறுவனங்களுக்கு முன்னுரிமை தரும்படி அரசு வாய்மொழி உத்தரவிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே நகரில் உள்ள அனைத்து தண்ணீர் டேங்கர்களும் பால் டேங்கர்களும் அரசின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்படும் என்று அந்த மாநில துணை முதலமைச்சரும் நீர்வளத்துறை அமைச்சருமான DK சிவக்குமார் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் குடிநீர் பயன்பாடு தொடர்பாக பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. அதன்படி பெங்களூருவில் தோட்டப்பணிகள், சாலை மற்றும் கட்டுமான பணிகளுக்கு குடிநீரை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. காரை சுத்தப்படுத்துவது மற்றும் செயற்கை நீரூற்றுகளுக்கென எதற்கும் குடிநீரை பயன்படுத்தக்கூடாது என கர்நாடக குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் வாரியம் உத்தரவிட்டுள்ளது. இதனை மீறுவோருக்கு 5,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பெங்களூருவில் நிலவும் குடிநீர் பிரச்சினையை தீர்ப்பதற்காக 556 கோடி ரூபாயை அரசு ஒதுக்கியுள்ளது. இதன் மூலம் போர்க்கால அடிப்படையில் குடிநீர் பிரச்சினையை தீர்க்க வேண்டும் என்பதே மக்களின் குரலாக ஒலிக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஜெகநாத்.